ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜூடிஸ் குக்கிங் டைரி. இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான மேங்களூர் ஸ்பெஷல் சிக்கன் கீ ரோஸ்ட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலர்ஃபுல்லான டேங்கியான செம்மையான சிக்கன் கீ ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துக்கோங்க. எலுமிச்சம்பழம் சேர்க்கறதுனால உங்களுக்கு நல்லா சாஃப்டாக சிக்கன் மேரினேட் ஆகி வரும். மினிமம் 30 மினிட்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 2 ஹவர்ஸ் வரைக்கும் நல்லா மேரினேட் பண்ணி விட்டுருங்க. இப்போ முக்கியமான மசாலா ஐட்டம்ஸை நம்ம வறுத்து அரைச்சிக்கலாம். இதோட லிஸ்ட் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. மிளகு, ஜீரகம், சோம்பு, வெந்தயம், வரமிளகாலாம் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 2 நிமிஷம் வறுத்திங்கன்னா நல்லா வாசனை வரும். அதுக்கப்புறம் இதை ஆற வச்சு நம்ம பவுடர் பண்ணி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது கூட நான் இஞ்சி, பூண்டு, காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். ஒரு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இந்த கீ ரோஸ்ட்டுக்கு முக்கியமே நெய் தான். ஸோ இந்த நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற அந்த சிக்கனை சேர்த்துட்டு அந்த தயிர், எலுமிச்சம்பழம் ஜூஸோடு அப்படியே சேர்த்துருங்க. சேர்த்து ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா சிக்கன் ஒரு 80% அளவுக்கு குக் ஆயிரும். அதுலேருந்து நிறைய ஜூஸும் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இது எல்லாத்தையுமே அந்த ஜூஸோட அப்படியே இன்னொரு பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம இதை வேக வைக்க தான் போகிறோம். ஸோ கடாயில் திருப்பி அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இந்த நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட் இதில் போட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இதுலேருந்து நமக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நல்லா நெய்யில் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குதுல, இந்த ஸ்டேஜில் ஒரு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிச்சாறு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாகவே ஊற வச்சு அந்த சாறை சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு புளிப்பு டேஸ்ட் இருக்கும். ஸோ இதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க ஒரு 80% அளவு குக் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் அந்த ஜூஸோட அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஓரளவுக்கு உங்களுக்கு செமி கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நல்லா குக் பண்ண விடுங்க. அது வர்றதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது ஆகும். நல்லா கெட்டியாக வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அது வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. கடைசியாக பச்சையாக கருவேப்பிலை சேர்க்குறப்ப ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு புளிப்பு இனிப்பு டேஸ்ட் வரணும், ரொம்ப ஸ்வீட்னஸ் வராது. ஜஸ்ட் ஒரு அந்த புளிப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு அரை டேபிள் ஸ்பூன்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. நான் ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் செம்ம கலர்ஃபுல்லான நல்லா டேங்கியான சூப்பரான சிக்கன் கீ ரோஸ்ட் நமக்கு தயாராகிடுச்சு. இது நீங்கள் பரோட்டா, சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்லாம். ரசம் சாதம் வச்சிங்கன்னா அது கூடயும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் சூப்பரான ரெசிபீஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.